வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2026 இந்தி தேர்வு. அந்த தேர்வுக்கு பிரவேசிகால ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம். பேப்பர் 1ல் இப்போ பேப்பர் 1 செகண்ட் ரவுண்ட் பார்க்குறோம். இதுக்கு 5 மார்க்ஸ். கிஷி ஏகே கவிகா பரிச்சய ஜிஜே. கவிஞர்களை பற்றி அறிமுகம் எழுதுக. இதில் 3 குரூப்பாக இணைந்து 1 மட்டும் எழுதணும். மார்க் 5 மார்க்ஸ். फर्स्ट 1 माखनलाल चतुर्वेदी. माखनलाल चतुर्वेदी का जन्म मध्य प्रदेश में सन 1889 में हुआ. மாக்கன்லால் சதுர்வேதி அவருடைய பிறப்பு மத்திய பிரதேசத்தில் 1889 பிறந்தார். सन 1943 में आप हिंदी साहित्य सम्मेलन के अध्यक्ष बने. 1943 ஆண்டு அவர் ஹிந்தி சாகித்ய அகாடமியில் தலைவராக இருந்தார். ராஷ்டிரபக்தி ஆப்கே காவிய கா மூல் ஸ்வர்தா. அவருடைய தேசிய பக்தியில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். பாரதிய ராஷ்ட்ரிய ஆந்தோलन को शिवर देने वालों में इनका प्रमुख स्थान रहा है. அவர் இந்திய தேசிய ஆந்தோலன போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டு முக்கிய பிரமுகராக பங்கு வகித்தார். ஆப்கி பாஷா கடிபோலிகை. அவருடைய மொழி கடிபோலியாக இருந்தது. பாரத் சர்க்கார் ने आपकी பத்மபூஷன் की உபாதி से அங்குருத் கியா. பாரத் சர்க்கார் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் என்ற பட்டத்தை அளித்தது. ஆப்கே காவிய சங்ருகே ஹிம் கிருத்தினி ஹிம் தர்கினி மாதா और நிபந்து சங்கிரக். அவருடைய காவிய நூல்களில் ஹிம் கிருத்தி ஹிம் தர்கினி மாதா போன்ற நூல்கள் அவருடைய கட்டுரையாக இருந்தது. அமீர் இராடே கரீப் இராடே ரங்கி கி ஹோலி. இவருடைய நூல்கள் முக்கியமானவையாக இருந்தன. செகண்ட் மைथिल चरण गुप्त. कवि மைथिल चरण गुप्त जी का जन्म सन 1886 में उत्तर प्रदेश में हुआ. கவி மைथिल चरण गुप्त जी அவருடைய பிறப்பு 1856 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். आपके पिता की दरक आप भी एक निष्ठावन வைஷ்ணவ பக்த थे. அவர் ஆப்கே பித்தா அப்படின்னா அவருடைய தந்தை போலவே அவர் தீவிர வைஷ்ணவ பக்தராக திகழ்ந்தார். கவிதா करने की प्रेरणा भी आपकी अपने पिता से ही पास हुई थी. தன்னுடைய கவிதையின் உத்வேகத்தினால் தன்னுடைய தந்தையின் மூலம் கற்க விரும்பினார். ஆப் ராஷ்டிரிய கவி கே நாம் சே பிரசித்திரகை. அதனால் அவர் தேசிய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். आपने स्वच्छ भारत को जागृत करने का सफल प्रयत्न किया था. आपने உறங்கி கிடந்த மக்களை தன்னுடைய விழிப்புணர்வின் மூலம் அவர் தட்டி எழுப்பினார். आपकी भारत பாரதி ராஷ்டிரிய பாவனாவோ கா மூர்த்த ரூப் है. தன்னுடைய பாரத் பாரதி என்ற கவிதையின் மூலம் தேசிய உணர்வுகள் அடங்கியது. आपके साकेत नामक महाकाव्य गडिबोली के गौरव गंधों में अनुपम स्थान रखना है. தன்னுடைய சாக்கேத் என்ற பெயரில் உள்ள மகாகாவியத்தில் உள்ள கடிபோலி என்ற நூலையும் அவர் இயற்றினார். ஆப்கே அந்நிய காவிய கந்தோமி யசோதரா ஜெயச்சந்திர பஞ்சவடி பிருத்திவிபுத்திர கிஷான் ஆதி உல்லேக்கிய. அவர் இயற்றிய நூல்கள் யசோதரா ஜெயச்சந்திர தேவ் பஞ்சவடி பிருத்திவிபுத்திர கிஷான் முதல நூல்களையும் அவர் இயற்றினார். தேர்ட் ஒன் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. கவிவர் நிராலா கா ஜன்ம सन 1896 में हुआ. கவிஞர் நிராலா அவருடைய பிறப்பு 1896 ஆண்டு நிகழ்ந்தது. आपने आधुनिक हिंदी कविता में कई निराली बातों का समावेश किया. அவர் நவீன ஆதுனிக் அப்படின்னா நவீன இந்தி கவிதையில் தன்னார்வமான கருத்துக்களை அவர் இணைத்தார். நிராலா ஆப்கா சார்தக் நாம் ஹை. நிராலா என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பெயராக இருந்தது. ஆப்கி பிரதிபா பகுமுகி ஹை.
அவரது திறமை பன்முகத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. புராணி சந்திக்கு நியமோன்கோ தோடுகர் ஆப்னி நயே சந்திக்கு சுஷ்டிக்கு அவர் பழைய சந்து விதிகளை உடைத்து புதியவற்றை அவர் உருவாக்கினார். ஹிந்தி மே முத்த சந்திக்கு ஜன்மதாதா ஆபிகி மானே ஜாத்தே ஹை. அவர் இந்தியில் கற்றற்ற கவிதையின் முன்னோடியாக அவர் கருதப்படுகிறார். ஆப்கி பாஷா சன்ஸ்கிருத்து கர்ப்பித்து ஹை. அவரது மொழிகளில் சமஸ்கிருதம் ஒரு செழுமை வாய்ந்ததாக இருந்தது. பரிமல் அனாமிகா கோதிகா ஆதி ஆப்கே பிரசித்து காவிய சங்கரக் ஹை. பரிமல் அனாமிகா மற்றும் கீதிகா ஆகியவை ஒரு பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றன. 4th one கௌஃபி ஆஜ்மி. शायर कौफी आजमी का जन्म सन 1919 में उत्तर प्रदेश में हुआ. शायर कविஞர் கௌஃபி ஆஸ்மி 1919 में उत्तर பிரதேசத்தில் பிறந்தார். ஆப் பிரகதிசீல் உருது கவிஞை. அவர் ஒரு முற்போக்கு உருது கவிஞராக திகழ்ந்தார். ஆப்கி கவிதாயின் சாமாஜிக் ஜாகிருதி சே பரிகை. அவரது கவிதைகள் சமூக விழிப்புணர்வு கொண்டவையாக இருந்தது. ஆப்கி கர் சலேன் ஹம் ஃபிதா கவிதா வீரோன் மே உட்சாகு மர்னேவாலி கவிதாகை. அவரது கர்சலேன் ஹம் பிதா என்ற கவிதை துணிவுள்ளவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்தது. யக் இத்தினி லோக் பிரிய கவிதா ஹை கி ஹிந்தி ஃபிலிம் மே யக் கவிதா காயி கயி ஹை. இக்கவிதை மிகவும் பிரபலம் என்பதால் இது ஒரு இந்தி திரைப்படத்திலும் இது பாடப்பட்டுள்ளது. ஆப் ஹிந்தி ஃபிலிம் மே பி அநேக் சுந்தர் கீத் லிக்தே ஹை. அவர் இந்தி திரைப்படங்களுக்காக பல அழகான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆப்கி ஷாயரி பகுத் மஷ்கூர் ஹை. அவரது கவிதைகள் மிகவும் புகழ்பெற்றவையாக இருந்தன. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.